டிசம்பர் 20. பரிசுத்த அனுபவம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். 1 யோவான் 2:1. இரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி பாவம் செய்ய முடியுமா? இரட்சிக்கப்பட்டு விட்டால் ஒருவன் கோபப்பட மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், பிறருடைய பொருளை இச்சிக்க மாட்டான் என்றெல்லாம் சிலர் தவறாக எண்ணுகிறார்கள். அதற்கு ஆதாரமாக தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். 1 யோவான் 3:9 என்ற வசனத்தை காண்பிக்கிறார்கள். இந்த வசனத்தின் உள்ளான கருத்து என்னவென்றால், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய விரும்ப மாட்டான் என்பதுதான். அவனுக்குள் இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறவராயிருக்கிறார். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். பாவம் செய்யாதிருக்கும்படி கர்த்தர் எச்சரிக்கிறார், மட்டுமல்ல சிட்சிக்கவும் செய்கிறார். நாம் வாழ்கிற உலகம் பாவ சோதனைகள் நிறைந்த உலகம். மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதவைகளாகவும் உள்ளத்தை கரைப்படுத்துகிறதாகவும் இருக்கின்றன. திரைப்படங்களும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும் நாளுக்கு நாள் அலங்கோலமாகவும் ஆபாசமாகவும் மாறி வருகின்றன. ஆனால் கர்த்தரோ இந்த அசுத்தமான உலகத்தில் பரிசுத்தமாயிருக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார். நாம் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்துவிட்டாலும் பாவம் மெதுவாய் உட்பிரவேசித்து விடுகிறது. நாம் உடனே அதை எதிர்த்து விடாமல் அஜாக்கிரதையாய் விட்டுவிடும்போது அது வளர்ந்து வேரூன்றி நம்மை அடிமைப்படுத்த துவங்குகிறது. பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான், ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான் என்று ஒரு பக்தன் சொன்னார். ஒவ்வொரு நாளும் நம்மை தேவ சமூகத்திலே நிறுத்தி, என்னில் தேவனை வேதனைப்படுத்தும் வழி உண்டா? வீண் வார்த்தை பேசியிருக்கிறேனா? பார்வையிலும் செயலிலும் பரிசுத்தம் இருக்கிறதா என்றெல்லாம் ஜெபத்தில் ஆராய்ந்து பார்த்து நம்மை நாமே சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் நிருபங்களை எழுதும் போதெல்லாம் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு என்று எழுதுகிறார். ஒரே நாளில் நாம் பரிசுத்தத்தில் பூரணம் அடைந்து விடுவதில்லை. அனுதின கழுவுதல், சுத்திகரிப்பு, அர்ப்பணிப்பு, பிரதிஷ்டை, தீர்மானங்கள் ஆகியவை நம்மை பூரணத்தை நோக்கி வழிநடத்தக்கூடியவையாயிருக்கின்றன. தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய ஜீவியத்தில் வழுக்கும் இடங்களும் சறுக்கலான பாதைகளும் அநேகம் உண்டு. நாம் எங்கே காலை வைக்கிறோம் என்பதை கவனித்து நடந்தோமானால் விழ வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படியே விழுந்துவிட்டாலும் விழுந்த இடத்திலேயே கிடக்கக்கூடாது. சேற்றில் வீழ்ந்த ஆடு துள்ளி எழும்புவது போல் உடனே சேற்றை உதறிவிட்டு எழுந்து கிறிஸ்துவின் சிலுவை எண்டை வந்து மன்னிப்பையும் பரிசுத்தத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ரோமர் 6:14.